Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 1. நம்மளுடைய கிளாஸ்ல மொத்தம் 8 செக்மெண்ட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அன்னோன் ஃபேக்ட்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கும் அன்னோன் ஃபேக்ட்ஸ்க்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நம்ம கிளாஸை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டுடேஸ் ஒர்க் அவுட். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லயுமே நம்ம இங்கிலீஷ் பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அந்த செக்மெண்ட் இந்த செக்மெண்ட்ல நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ண போறோம் அதுதான் பார்க்க போறோம். தேர்ட் செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராமர். நம்ம பண்ற ஒர்க் அவுட்ஸ்ல இருந்து நம்ம கிராமர் கத்துக்க போறோம். Fourth segment is very important, thinking in English. So when it comes to communicative English, நம்ம இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கும்போது இந்த thinking in English is very important. நம்ம தமிழ்ல வந்து திங்க் பண்ணிட்டு அதை அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணவே கூடாது. ஸோ இங்கிலீஷ்ல திங்க் பண்ணணும். ஸோ இந்த செக்மெண்ட்ல திங்கிங் இன் இங்கிலீஷ், ஸோ இந்த ஸ்கில்ல வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்க போறோம். ஸோ அடுத்த செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லயும் நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் இருந்து சிம்பிள் 5 கொஸ்டின்ஸ் ஐல் பி ஆஸ்கிங். ஓகேங்களா? இது வந்து நம்ம கிளாஸ் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆக்கிறதுக்கு, ஸோ நான் சொல்லி கொடுக்குற அந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டின் செக்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் இன் ரியல் லைஃப். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லயும் நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ண போறோமோ அது ரியல் லைஃப்ல நம்ம எங்க அப்ளை பண்ணி பேசுறது. ஸோ அதுதான் வந்து இந்த செக்மெண்ட்ல பார்ப்போம். ஸோ அடுத்த செக்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பிரேக் த ஹர்டில்ஸ். ஓகேங்களா? நம்ம என்னதான் இங்கிலீஷ்ல ப்ராக்டிஸ் பண்ணாலும் ப்ராக்டிக்கலா நம்ம பேச ஆரம்பிக்கும் போது நிறைய டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிட்ட பேசுறதுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. வந்து நம்ம பேசும்போது ரொம்ப திக்கி பேசுவோம். நம்ம பேசுற இங்கிலீஷ் கேட்டு மத்தவங்க சிரிப்பாங்க. சம்டைம்ஸ் நம்ம இங்கிலீஷ் பேசுறது கேட்டு நமக்கே சிரிப்பு வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி இங்கிலீஷ்ல ப்ராக்டிஸ் பண்றதுன்னு தான் இந்த பிரேக் த ஹர்டில்ஸ் இந்த செக்மெண்ட் பார்க்க போறோம். ஸோ கடைசி செக்மெண்ட் வந்து ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ ஒரு நாளைக்கு நீங்க 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணா போது definitely you can develop this communicative skill. So அந்த 5 minutes what are you going to practice, நீங்க என்ன மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த ஆக்டிவிட்டி செஷன்ல பார்க்க போறோம். இப்போ நம்ம கிளாஸ்னுடைய ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் அன்னோன் ஃபேக்ட்ஸ். நம்ம எல்லாருக்குமே கிரேட் வால் ஆஃப் சைனா தெரியும். கிரேட் வால் ஆஃப் இந்தியா எங்க இருக்குன்னு தெரியுங்களா? ராஜஸ்தான்ல இருக்குங்க. அதனுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கும்பல்கன் ஃபோர்ட். இதனுடைய நீளம் மட்டும் பாத்தீங்கன்னா 36 கிலோமீட்டர்ஸ். இதுதாங்க உலகத்திலே செகண்ட் லாங்கஸ்ட் வால் இன் த வேர்ல்ட். ஸோ இந்த அன்னோன் ஃபேக்டுக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறிய ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கும் எப்படி ரிலேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நம்ம கிளாஸ்னுடைய செகண்ட் செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டுடேஸ் ஒர்க் அவுட். இன்னைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல நம்ம என்ன படிக்க போறோம்னா நவுன். ஐயோ மறுபடியும் நவுன் தான், நான் போர் அடிக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம நவுனை படிக்க போகக்கூடிய மெத்தடே வேற. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் நவுன்? So it is a naming word. It is a name of a person, place, animals and things. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் திங்ஸ்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஏன் நான் சொல்றேன்? ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு வரும்போது நேம் ஆஃப் திங்ஸ், ஒரு பொருட்களுடைய பேரை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டது போதாதுங்க. எந்த பொருள் நம்மகிட்ட கொடுத்தாலும் எந்த ஆப்ஜெக்ட பத்தி பேச சொன்னாலும் மினிமம் 1 நிமிஷமாவது நம்ம சரளமா பேசணும். அதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அதுதான் வந்து நம்ம இங்கிலீஷ்ல பேசக்கூடிய ஸ்கில் அப்படின்னு சொல்றது. ஓகே, சோ அப்போ ஒரு பொருளை பத்தி 1 நிமிஷம் சரளமா பேசணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன். பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருள் இருக்குன்னா அதோட பேரோட மட்டும் நிறுத்திக்க கூடாது. அந்த பொருளுடைய அப்பியரன்ஸ் அதை பத்தி நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அதனுடைய கலர் என்ன, அதனுடைய ஷேப் என்ன, அதனுடைய அப்பியரன்ஸ் டிஸ்கிரைப் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட் வந்து அதனுடைய யூசஸ், அந்த பொருள் எதுக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்லணும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து அந்த பொருளுடைய அதை பார்க்கும்போது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, நமக்கு என்ன தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள், எந்த பொருளை பார்த்தாலும் நமக்கு ஏதாச்சும் ஒண்ணு தோணும். இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது எனக்கு பிடிக்கல, இது இல்லைன்னா என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாது, இதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன், இப்படி நிறைய தோணும். சோ இது எல்லாமே நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும். நான் சொல்ற மாதிரி இந்த 4 பாயிண்ட், that is the name of the object and then the description of the object, the uses of the object and then your point of view regarding that object. சோ இத 4 சொல்லும்போது கண்டிப்பா உங்களால 1 நிமிஷம் கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ நம்மளுடைய கிளாஸ்ல முதல்ல நான் திங்ஸ்ன்னு சொன்னேன் பாத்தீங்களா? சோ நம்மளை சுத்தி இருக்கிற பொருட்களுடைய பேர், அதனுடைய அப்பியரன்ஸ் அண்ட் அதனுடைய யூசஸ், இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல இருந்தா நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம எந்த பொருட்களை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்ஸ் இன் லிவிங் ஏரியா, ஹால். நம்ம வீட்டு ஹால்ல இருக்கக்கூடிய பொருளை தான் நம்ம இங்கிலீஷ்ல வந்து நம்ம படிக்க போறோம். நீங்க சொல்லலாம் உடனே, மேம் எங்க வீட்டு ஹால்ல இருக்கிற பொருட்கள் பத்தி எங்களுக்கு இங்கிலீஷ்ல தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், சேர், சோஃபா, டிவி எல்லாமே எங்களுக்கு தெரியுங்க. பட் ஆனா அதுல இருந்து ஏதாவது ஒரு பொருளை பத்தி 1 நிமிஷம் நம்மளால கண்டினியூஸா இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னா முடியுமா?
கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டப்படுவோம் இல்லைங்களா? சோ அதுக்கான பிராக்டிஸ் தான் now we are going to start. Okay, so now first object, நம்ம வீட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சோஃபா. ஓகே, சோஃபா. சோஃபானோட அப்பியரன்ஸ், ஒவ்வொரு பொருளுமே அதனுடைய அப்பியரன்ஸ் அண்ட் யூசஸ் நான் சொல்றேன். சோஃபானோட அப்பியரன்ஸ் வரும்போது நீங்க அதுல என்ன சொல்லணும்னா கலர், ஷேப் அண்ட் தென் அப்கோர்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ சோஃபா எப்படி இருக்கும்? இட் இஸ் லார்ஜ் ஆர் ஸ்மால். லார்ஜ் ஆர் ஸ்மால் நீங்க சொல்லிக்கலாம். அடுத்தது வந்து குஷன். கண்டிப்பா சோஃபா வில் பி வுடன் ஆர் குஷன். So cushioned type sofa சொல்லலாம், இல்லனா wooden type sofa சொல்லலாம். And then you can say the color. Okay, you can say brown color or gray color. What is the color of your sofa நீங்க சொல்லலாம். அடுத்தது வந்து shape. It is rectangular in shape. Maximum sofas வந்து rectangular. 2-seater 3-seater இருந்தா கண்டிப்பா it is rectangular in shape. So அதனுடைய appearance எப்படி இருக்குங்க? It is large இல்லனா small, cushioned, brown color and then rectangular. Uses. sofa எதுக்குங்க யூஸ் பண்றோம்? For sitting and ரிலாக்ஸிங். நார்மலி நான் இங்க ஸ்லீப்பிங் சொல்லல. பொதுவா நம்ம வீட்டு ஹால்ல சோஃபா இருந்தாலே நம்ம தலைவாணி எடுத்து போட்டு நம்ம தூங்கிடுவோம். ஆக்சுவலி சோஃபா இஸ் நாட் மென்ட் ஃபார் ஸ்லீப்பிங், இட் இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் சிட்டிங் அண்ட் ரிலாக்ஸிங். ஸோ அதனால சோஃபா வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? ஃபார் சிட்டிங் அண்ட் ரிலாக்ஸிங். ஸோ அடுத்தது வந்து காஃபி டேபிள். சோஃபானாலே அடுத்தது முன்னாடி கண்டிப்பா என்ன இருக்கும்? காஃபி டேபிள் இல்லைன்னா டீ பாய் இருக்கும். ஓகே மேம், இது காஃபி டேபிள் சொல்றதா டீ பாய் சொல்றதா? ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்றேன். நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல தாங்க இதை வந்து காஃபி டேபிள்னு சொல்லுவோம். நம்மளோட இந்தியன் வே ஆஃப் சேயிங்ல இட் இஸ் ஒன்லி டீ பாய். ஓகே, இதை ஏன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல காஃபி டேபிள் சொல்றாங்கன்னா அது சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். அவங்க வெறும் காஃபி குடிக்கிறது, ஸ்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் புக்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வேற டீ பாய் அப்படின்னு நம்ம இந்தியால தான் சொல்லுவோம். இது வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, சோ இதனுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்? இட் இஸ் வெரி லோ. கண்டிப்பா அது வந்து கொஞ்சம் லோவா இருக்கும். அண்ட் தென் இட் இஸ் மேட் ஆஃப் வுடன் ஆர் கிளாஸ். ஒன்னு வுடன் இல்லைன்னா கிளாஸ்ல பண்ணிருப்பாங்க. அப்புறம் ஷேப், அது வந்து இட் இஸ் ரவுண்ட் இன் ஷேப். நீங்க இதுல வந்து கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய டீ பாய் ஆர் காஃபி டேபிளோட கலர்ஸ் யூ கேன் ஆட். அண்ட் இட் இஸ் யூஸ்ட் ஃபார், எதுக்கு யூஸ் பண்றோம்? டு பிளேஸ் ட்ரிங்க்ஸ், புக்ஸ் ஆர் டெக்கர்ஸ். சோ இந்த டெக்கர்ஸ் அப்படின்ற வேர்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மலி நம்ம வீட்டு ஹால்ல ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் வாங்கி வைக்கும் போது அது நம்மளுடைய யூசஸ்க்காகவும் வைப்போம். அதே சமயத்தில் இட் இஸ் யூஸ் ஃபார் டெக்கரேட்டிவ் பர்பஸ். ஸோ உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா யூ கேன் வெரி வெல் எக்ஸ்பிளைன் டு தேம், ஐ ஹவ் பாட் திஸ் டீபாய் ஆர் சோஃபா so and so and then it is meant for decorative purpose அப்படின்ற மாதிரி கூட நீங்க அழகா வந்து இங்கிலீஷ்ல வந்து சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹால்னாலே கண்டிப்பா டிவி இருக்கும், தட் இஸ் டெலிவிஷன். டெலிவிஷனோடைய ஷேப் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபிளாட்டா இருக்கும். பிளாக் ஆர் சில்வர், யூ கேன் சே த கலர். அப்புறம் ரெக்டாங்குலர், இட் இஸ் ரெக்டாங்குலர் இன் ஷேப். அதுக்கப்புறம் இட் இஸ் யூசஸ். டெலிவிஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் யூஸ்ட் ஃபார் வாட்சிங் மூவிஸ் ஆர் ஷோஸ் ஆர் சம் அதர் கேம்ஸ். நீங்க என்னென்ன டிவில பாப்பீங்களோ அதெல்லாம் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல். ஓகே மேம், ரிமோட் கண்ட்ரோல்லாம் இன்க்ளூட் பண்ணுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. நம்ம கண்ணுல பார்க்கக்கூடிய எந்த ஆப்ஜெக்ட்ஸா இருந்தாலும் we must able to talk about that in English. ஸோ நம்மளுடைய டார்கெட்டே அதுதான். ஸோ அதனால நம்ம ரிமோட் கண்ட்ரோலை விட்டுற மாட்டோம். ஓகே, ஸோ ரிமோட் கண்ட்ரோல் எப்படி இருக்கும்? இட் இஸ் வெரி ஸ்மால். அப்புறமா கலர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஆர் கிரேன் கலர்ல இருக்கும். ரெக்டாங்குலர் இன் ஷேப். அது வந்து இட் இஸ் யூஸ் டு கண்ட்ரோல் எலக்ட்ரானிக் டிவைசஸ். எங்க நமக்கு ரிமோட் கண்ட்ரோல் நம்ம நிறைய டெய்லி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். பட் இட் இஸ் யூஸ் டு கண்ட்ரோல் எலக்ட்ரானிக் டிவைசஸ். ஓகே, சோ இந்த ஒரு விஷயம் தான். ஒரு பொருளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத இங்கிலீஷ் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது நம்ம பார்க்க போறது சீலிங் ஃபேன். இதனுடைய ஷேப் அண்ட் அப்பியரன்ஸ் பாத்தீங்கன்னா சர்க்குலர் இன் ஷேப் வித் பிளேட்ஸ், 3 பிளேட் இருக்கும். அப்புறம் இட் இஸ் யூஸ், இதனுடைய சீலிங் ஃபேனோட யூஸ் வந்து பாத்தீங்கன்னா டு சர்க்குலேட் ஏர். நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, காத்து வாங்குறோம் அப்படின்னு. சோ இட் இஸ் யூசஸ் டு சர்க்குலேட் ஏர். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோர் லேம்ப். நம்ம வீட்டுல இருக்கிற டியூப்லைட் கிடையாதுங்க. ஃப்ளோர் லேம்ப் அப்படின்னா ஃப்ளோர்ல இருந்து கீழே வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஃப்ளோர் லேம்ப். இட் இஸ் டால் அண்ட் ஸ்லிம், மேட் ஆஃப் மெட்டல் ஆர் வுடன். இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா டு ப்ரொவைட் லைட்டிங். ஓகே, சோ லைட்டிங் அப்படின்னா என்ன? சோ நம்ம டியூப்லைட்ல இருந்து, சோ டியூப்லைட் நம்ம வீட்ல எல்லாமே யூஸ் பண்ணுவோம். சோ அதோட யூசஸ் என்னன்னா இட் ப்ரொவைட்ஸ் லைட்டிங். லைட்டிங் அப்படின்னா என்ன? வெளிச்சம். ஓகே, சோ வெளிச்சம் கொடுக்கறதுக்காக தான் நம்ம லைட்டை யூஸ் பண்றோம். சோ இனிமே நம்ம லைட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு கிவ் லைட்டிங் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது வந்து வால் கிளாக். வால் கிளாக் நமக்கு தெரியும், ரவுண்ட், அது நிறைய ஷேப்ல வரும். உங்க வீட்டு வால் கிளாக் என்ன ஷேப்ல இருக்குன்னு என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அதுக்கப்புறமா பிளாக், அதனுடைய கலர் நீங்க சொல்லலாம். அப்புறம் அண்ட் டெக்கரேட்டிவ் அப்பியரன்ஸ் நீங்க சொல்லலாம். சோ வால் கிளாக் எதுக்கு யூஸ் பண்றோம்? டு ஷோ டைம்.
நெக்ஸ்ட் வந்து கர்டன்ஸ். ஓகே, சோ கண்டிப்பா ஹால், லிவிங் ஏரியா, ரூம்ல எல்லாம் கர்டன்ஸ் இருக்கும். இது வந்து என்ன அப்பியரன்ஸ்ல இருக்கும்? இட் இஸ் லாங், fabric and then plain or printed. Okay, color printed or normal printed you can say. இந்த curtain எதுக்குங்க யூஸ் பண்றோம்? இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? To block light and provide privacy. ஓகேவா? சோ ஒரு பிரைவசிக்காக we'll use that. And then அடுத்தது கண்டிப்பா ஹால் அப்படின்னா கார்பெட் இருக்கும். இதை நம்ம கார்பெட்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து ரக்குன்னு சொல்லலாம். ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கார்பெட் வந்து சைஸ்ல கொஞ்சம் பெருசா இருக்கும், ரக்குன்றது சைஸ்ல கொஞ்சம் சின்னதா இருக்கும். புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம வீட்டுல மேட் இருக்கும் இல்லைங்களா, சோ அதெல்லாம் வந்து நம்ம ரக்குன்னு சொல்லிக்கலாம். ஓகே, சோ இந்த ஆப்ஜெக்டோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்? இது வந்து பிளாட்டா இருக்கும் and it is very soft. It is plain or patterned. ஓகே, சோ இது வந்து நீங்க கார்பெட் இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஒரு சில கார்பெட்ஸ் நல்ல பிளெயினா இருக்கும், ஆர் ஒரு சில ரக்ஸ் வந்து பிளெயினா இருக்கும். இல்ல அதுல ஏதாவது டெக்கரேட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா we can say that it is a patterned carpet. ஓகே, சோ நம்ம பேட்டர்ன்ட் கார்பெட் அப்படின்னா நல்லா டெக்கரேட் பண்ண ஒரு கார்பெட். அது வந்து இது எதுக்கு யூஸ் பண்றோம்? டு கவர் ஃப்ளோர் அண்ட் ஆட் கம்ஃபர்ட். அடுத்தது வந்து புக் ஷெல்ஃப். சோ கண்டிப்பா ஒரு சில ஹால்ஸ்ல புக் ஷெல்ஃப் இருக்கும். அது வந்து என்ன ஷேப்ல இருக்கு? இட் இஸ் வெரி டால், ரெக்டாங்குலர், வுடன் ஆர் மெட்டல். ஓகேவா? சோ அது எதுக்கு யூஸ் பண்றோம்? டு ஸ்டோர் புக்ஸ் அண்ட் டெக்கரேட்டிவ் பர்பஸ். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் இல்லைன்னா வால் ஆர்ட். நம்ம வீட்டு ஹால்ல நிறைய வால் ஹேங்கிங்ஸ் வந்து மாட்டி வச்சிருப்போம். we can say that as painting or wall art. சோ அதனோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்? flat and framed. சோ நம்ம சோஃபால பார்த்தோம், சோஃபா வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? இட் இஸ் a cushioned சோஃபான்னு சொல்லுவோம். பட் அதே வால் ஆர்ட்னு வரும்போது we must say it is a framed. ஓகே, framed wall art. அண்ட் கலர் சொல்லலாம், பிளாக். உங்க வீட்டுல என்ன கலர்ஸ், உங்க வால் ஹேங்கிங் என்ன கலரோ நீங்க அந்த கலர் சொல்லிக்கலாம். அப்புறம் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் வால் டெக்கரேஷன். இதுதான் அதனோட யூசஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபிளவர் வேஸ். சோ இத ஃபிளவர் வேஸ்ன்னு சொல்லணுமா, ஃபிளவர் வாஸ்ன்னு சொல்லணுமா? இன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இட் இஸ் கால்ட் as வாஸ். பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல இதை நம்ம வாஸ்ன்னு சொல்லுவோம், அமெரிக்கன் இங்கிலீஷ்ல தான் இது வேஸ். ஓகே, தென் இட் இஸ் அப் டு யூ, நீங்க என்ன வேணா சொல்லிக்கலாம், வாஸ் இல்லைன்னா வேஸ் சொல்லலாம். பட் மை பாயிண்ட் ஆஃப் வியூ எப்பவுமே we go only with the British English. ஓகேங்களா? சோ இட் இஸ் ஃபிளவர் வாஸ் இல்லைன்னா ஃபிளவர் வேஸ். சோ இதனுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்? சம்டைம்ஸ் இட் இஸ் டால், ஷார்ட் and it is made of ceramic or glass. நமக்கு தெரியும் இந்த flower vase, vase எல்லாமே வந்து செராமிக்ல பண்ணிருப்பாங்க இல்ல கிளாஸ்ல பண்ணிருப்பாங்க. இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இட் ஹோல்ட் ஃப்ரெஷ் இல்லனா ஆர்டிஃபிஷியல் flowers. ஓகே, சோ நம்ம பொதுவா ஒரு டேபிள் மேல we keep flower, we keep books அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? பட் இந்த flower vase அப்படின்றது நம்ம பூ வந்து அங்க வைக்கிறது இல்ல, இட் இஸ் யூஸ் டு ஹோல்ட் த ஃபிளார்ஸ்ன்னு சொல்லணும். சோ கீப்ன்றதுக்கு பதிலா ஹோல்ட் சொன்னீங்கன்னா இட் வில் பி பெட்டர். சோ flower vase is used to hold flowers. ஓகே, அடுத்தது வந்து சைடு டேபிள். நம்ம ஏற்கனவே காஃபி டேபிள், டீ பாய் பார்த்துட்டோம். இது என்னங்க சைடு டேபிள்? இப்போ பெரிய பெரிய சோஃபா போட்டிருக்க இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சைடு டேபிள், அந்த சோஃபா பக்கத்திலே சைடு டேபிள் போட்டிருப்பாங்க. இது வந்து நம்ம காஃபி டேபிள், டீ பாயோட ரொம்ப சின்னதா இருக்கும். சோ இது வந்து என்ன சைஸ்ல இருக்கு? இட் இஸ் வெரி ஸ்மால், ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். இது வந்து எங்க இருக்குன்னா பிசைடு சோஃபா. ஓகேங்களா? சோ பிசைடுனா பக்கத்துல, அப்ப அதுக்கு நியர்னு கூட சொல்லலாம். அப்ப பிசைடு சோஃபா சொல்லணுமா, நியர் சோஃபா சொல்லணுமா? சோ பர்டிகுலரா நம்ம வந்து பிசைடு சோஃபான்னு தான் சொல்லுவோம். சோ இந்த பிசைடு, நியர் இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ்? சோ கண்டிப்பா நம்மளுடைய கிளாஸ் ஃபாலோ பண்ணுங்க, இது மாதிரியான டிஃபரன்ஸ் எல்லாம் சொல்லுவேன். பட் இந்த வீடியோல நான் சொல்லல. ஏன் அப்படின்னா இப்ப நம்ம நவுன் பத்தி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால அதை மட்டும் நம்ம இப்ப கத்துக்கலாம். ஓகேங்களா? சோ நம்ம சைடு டேபிள்னு வரும்போது நம்ம எங்க சொல்லணும்? இட் இஸ் பிளேஸ்ட் பிசைடு சோஃபான்னு சொல்லணும். அப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்றோம்? டு பிளேஸ் lamps and books. ஓகேங்களா? சோ இங்க ஹோல்டுன்னு சொல்ல மாட்டோம். சோ அந்த டேபிளுக்கு மேல டு பிளேஸ் lamps and books. ஓகே, சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேகசின் ஹோல்டர். ஓகே, சோ மேகசின் ஹோல்டர் என்ன ஷேப்ல இருக்கும்? நம்ம நிறைய ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்குலர்னு சொல்லிட்டே இருக்கோம். சோ இதுக்கு ஒரு டிஃபரெண்டா யூ கேன் சே பாக்ஸ் ஷேப்டுன்னு சொல்லலாம். பாக்ஸ் ஷேப் and it is made of wooden or plastic. அப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்றோம்? to hold newspaper and magazines. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்டோர் பிளான்ட் ஆர் பாட். சோ கண்டிப்பா நிறைய டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக நம்ம சின்ன சின்ன தொட்டில பிளான்ட்ஸ் வச்சிருப்போம். சோ that can be called as indoor plant or pot. Okay, so what is the shape of that? It is round shape, square, and you can say the color. இது எதுக்கு யூஸ் பண்றேன்னா to purify air and beautify the place. Okay,
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லைட் ஸ்விட்ச் போர்ட். ஸோ கண்டிப்பா ஹால்ல வந்து நம்ம எல்லார் வீட்லயும் ஸ்விட்ச் போர்டு இருக்கும். ஸோ அது வந்து இட் இஸ் பிளாட் ஒயிட் பிளாக் கலர்ல இருக்கும். அப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா டு கண்ட்ரோல் லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே ரிமோட் கண்ட்ரோல்ல பார்த்தோம். இட் இஸ் யூஸ் டு கண்ட்ரோல் எலக்ட்ரானிக் டிவைஸ் மாதிரி. இந்த ஸ்விட்ச் இஸ் யூஸ் டு கண்ட்ரோல் த லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ். ஓகே, இது இல்லாம இன்னும் நிறைய வீடுகள்ல ஹால்ல வந்து ஏசி இருக்கும், டோர் மேட் இருக்கும், மொபைல் சார்ஜர் இருக்கும், சம் கேசஸ்ல மிரர் கூட இருக்கும், அதுக்கப்புறம் டெக்கரேட்டிவ் ஷோ பீசஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ உங்க வீட்டுல இது தவிர வேற ஏதாவது பொருட்கள் இருந்தா நான் சொன்ன அதே மெத்தட்ல அதனுடைய நேம், அதனுடைய டிஸ்கிரிப்ஷன், அதாவது அதனுடைய கலர், அதனுடைய அப்பியரன்ஸ், அதனுடைய ஷேப், அதனுடைய யூசஸ், இதே மாதிரி நீங்களும் வந்து சொல்லுங்க, கமெண்ட்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல ஓரளவுக்கு நம்ம ஹால்ல என்னென்ன பொருள்லாம் இருக்கு, அதனுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், அதனுடைய யூசஸ் என்ன, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகே, சோ நம்மளுடைய மெத்தட் என்ன அப்படின்னா எந்த பொருளை எடுத்தாலும் அதை நம்மளால வந்து சரளமா அதை பத்தி நம்ம பேச முடியும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ற டெக்னிக் தான் அந்த பொருளுடைய பேர் சொல்லணும், அந்த பொருளை நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும், அதாவது அதனுடைய அப்பியரன்ஸ், அதனுடைய கலர், ஷேப் இதெல்லாம் நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கப்புறம் அதனுடைய யூசஸ், அந்த பொருள் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத சொல்லணும், அந்த பொருள் பத்தின நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லணும். ஸோ இப்படி தாங்க கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அப்படின்னா we must know to talk about any objects that is in front of us. ஸோ அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு இந்த 4 பாயிண்ட்டையும் யூஸ் பண்ணி பேசுங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நான் செக்மெண்ட் 1ல சொன்னேன் அன்னோன் ஃபேக்ட்ஸ் பத்தி சொல்லியிருந்தேன். ஓகேவா? சோ த கிரேட் வால் ஆஃப் இந்தியாவை பத்தி பேசியிருந்தோம். சோ இப்போ இதெல்லாம் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பொருள். சோ இப்போ நம்ம சுத்தி இருக்கிற பொருளையும் நம்ம இதே மெத்தட் யூஸ் பண்ணி பேசுற மாதிரி நமக்கு தெரியாத ஒரு சில பொருள், நமக்கு தெரியாத ஒரு சில இடம், எந்த டாபிக் நம்ம கொடுத்தாலும் இந்த 4 பாயிண்ட வச்சு நம்மளால பேச முடியும். அப்ப கிரேட் வால் ஆஃப் இந்தியாவையும் இதே பாயிண்ட வச்சு நீங்க பேசலாம். சோ ஒரு நிமிஷம் தாராளமா உங்களால பேச முடியும், ஒரு நிமிஷத்துக்கு மேலையும் பேச முடியும். யூ ஹாவ் டு நேம் தட் இட் இஸ் a great wall of இந்தியான்றதை நேம் பண்ணி அதை யூ ஹாவ் டு டிஸ்கிரைப். நான் சொன்னேன் 36 கிலோமீட்டர், அது எங்க சிச்சுவேட் ஆயிருக்கு, அது எதனால கட்டுனாங்க. சோ நம்ம எந்த டாபிக் கொடுத்தாலும், அது ஒரு பொருளா இருந்தாலும் சரி, ஒரு நபரை பத்தியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு இடத்த பத்தியா இருந்தாலும் சரி, இந்த 4 ஷார்ட் டாபிக்கை வந்து மனசுல வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி உங்களால எதையுமே பேச முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ண கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சோ இவ்வளவு நேரம் நம்ம வீட்டு ஹால்ல இருக்கக்கூடிய பொருள், அதனுடைய அப்பியரன்ஸ், அதனுடைய யூசஸ் பார்த்தோம். இப்ப அதனுடைய கிராமர்னுடைய டேர்ம் பார்க்கலாம். இப்படி தாங்க நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல கிராமர் கத்துக்க போறோம். நம்ம முதல்ல நோட்டு பென்சில் எல்லாம் எடுத்து இதுதான் நவுன், இதுதான் அட்ஜெக்டிவ், இதுதான் வேர்ப், இதுக்கு பின்னாடி இது வரும் அப்படின்னு எல்லாம் போட்டு பை ஹார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் பேசுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். முதல்ல நம்ம வார்த்தைகள் நிறைய கத்துக்கணும். அந்த வார்த்தைகளை தூக்கி அழகா ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேட்ல போடுறது எப்படின்னு கத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராமட்டிக்கலா நம்ம இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ நம்ம இவ்வளவு நேரம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அந்த பொருட்களுடைய பேரு, அதுக்கு வந்து நவுன். ஓகேங்களா? இப்ப சோஃபா அப்படின்னா அது வந்து நவுன். அடுத்தது ஒவ்வொரு பொருளினுடைய அப்பியரன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதனுடைய கலர், அதனுடைய ஷேப், அது வந்து பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். ஒரு பொருள் எப்படி இருக்கு, நான் இவ்வளவு நேரம் அந்த 4 பாயிண்ட் சொன்ன பாத்தீங்களா, முதல்ல ஒரு பொருளுடைய பேர் சொல்லுங்க, அதுக்கப்புறம் அந்த பொருளை டிஸ்கிரைப் பண்ணுங்க நான் சொன்னேன் இல்லையா, அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க பாருங்க, ஸ்கொயர், ரெக்டாங்கிள். ஓகேவா? சோ ரெக்டாங்கிள் அப்படின்றது அட்ஜெக்டிவ் கிடையாது. ரெக்டாங்கிள் அப்படின்றது இட் இஸ் a நேம் ஆஃப் a ஷேப், அது வந்து ஒரு நவுன். ஆனால் ரெக்டாங்குலர் அப்படின்றது அட்ஜெக்டிவ். ஏன்னா ரெக்டாங்கிள் வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருள், அது வந்து இட் இஸ் அட்ஜெக்டிவ். அப்போ இட் இஸ் a rectangular shape wall art, it is a rectangular shape wall clock, it is a rectangular shape sofa. அப்படின்னா ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள். அப்ப அந்த ரெக்டாங்குலர்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து அட்ஜெக்டிவ். சோ வெறும் ரெக்டாங்கிள் அப்படின்றது இட் இஸ் a noun. புரியுதுங்களா? அப்போ ஒரு வார்த்தையை வச்சு ஒரு பொருளை நம்ம டிஸ்கிரைப் பண்றோம், ஒரு நவுனை நம்ம டிஸ்கிரைப் பண்றோம் அப்படின்னா அதுதான் வந்து அட்ஜெக்டிவ். சோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த லிஸ்ட்ல ஒவ்வொரு பொருளுக்குமே அதனோட அப்பியரன்ஸ் நான் சொல்லியிருப்பேன். இட் இஸ் பிளாட்னு சொல்லியிருப்பேன், இட் இஸ் a framed, எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். சோ அது வந்து அட்ஜெக்டிவ். சோ அடுத்தது வந்து மூணாவது என்ன பார்த்தோம், யூசஸ் நம்ம பார்த்தோம். சோ இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பர்பஸ். சோ ஒவ்வொரு பொருளோட யூசஸ் பார்த்தோம், அதுல கொஞ்சம் வேர்பும் வரும். சரிங்களா? இப்ப நம்ம வேர்பு பக்கம் போக வேணாம், அது பெரிய சாப்டர், கண்டிப்பா இனிமே வரப்போற கிளாஸ்ல அதை பத்தி டீட்டெயிலா நம்ம படிக்கலாம். சோ இப்போதைக்கு நவுன், அதுக்கப்புறமா அட்ஜெக்டிவ். ஓகேங்க.
சோ இப்ப வந்து நம்ம இந்த வார்த்தைகள் கத்துக்கிட்டாச்சு. இப்ப நம்ம ஹால்ல இருக்க பொருளினுடைய பேர் கத்துக்கிட்டோம், அதுதான் நவுன். அந்த பொருளை பத்தி நம்ம அந்த பொருள் எப்படி எல்லாம் இருக்குன்னு ஒரு சில வேர்ட்ஸ் நம்ம சொன்னோம், அது அட்ஜெக்டிவ். சரிங்களா? இப்பதாங்க நம்ம மெயின் பிக்சருக்கே வரோம். சோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம கத்துக்கிட்ட வேர்ட்ஸை வச்சு இங்கிலீஷ்ல பேசுங்க. உங்களுக்கு என்ன கிராமர் தெரியுமோ, உங்களுக்கு என்ன சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தெரியுமோ அதை வச்சு நம்ம இங்கிலீஷ்ல பேசணும். சோ இப்போ நீங்க இப்பதான் பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா, சோ இந்த டைம்ல இங்கிலீஷ் நீங்க பேசுறதுக்கு இந்த இடத்துல தான் உங்களுக்கு கிராமர் தெரியலனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்லுவோம். இது வந்து கேன் பி கன்சிடர்ட் as level 1 of talking in English. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஹால்ல எடுத்துக்கோ, நீங்க நேரம் உங்க ஹாலுக்கு போங்க, உங்களை சுத்தி என்ன பொருள் இருக்கு அதை பத்தி பேச ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், this is sofa, rectangular in shape, used for sitting. It is floor lamp, it is very tall, used for lighting. It is television, flat and black in color, used for watching movie. So அந்த மாதிரி இப்ப நான் ஏற்கனவே நம்ம கிளாஸ்ல வந்து இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தெரியும். இப்ப உங்க வீட்டு ஹால்ல போய் நின்று நீங்களா பேச ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன இங்கிலீஷ், உங்களுக்கு என்ன கிராமர், இப்ப கிராமரை பத்தி கவலையே படாதீங்க. உங்களுக்கு என்ன கிராமர் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண வருதோ நீங்க பேச ஆரம்பிங்க. கண்டிப்பா நீங்க இதுல 90% நீங்க கிராமட்டிக்கல் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நம்ம கிளாஸ் ஏற்கனவே எப்படி படிச்சிருக்கோம், அழகா ஆர்டர் படி படிச்சிருக்கோம். ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டோம்னா அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும்னு படிச்சிருக்கோம். கண்டிப்பா கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வராது. ஓகேங்களா? ஃபைன். இது வந்து கேன் பி கன்சிடர்ட் as level 1. level 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டான கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரோட நம்ம பேசணும். ஒரு சிம்பிள் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம கிட்ட நிறைய வார்த்தைகள் இருக்கு. இப்போ நம்ம ஹால்ல என்னென்ன பொருள் இருக்கு அதை பத்தின நிறைய வார்த்தைகள் வந்து நம்ம கத்துக்கிட்டோம். அந்த வார்த்தைகளை தூக்கி சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப்ல போட்டுட்டு வந்தீங்கன்னா அவ்வளவுதாங்க, நம்ம சென்டென்ஸ் கிராமட்டிக்கலா இட் இஸ் கரெக்ட். ஸோ கிராமர் இஸ் வெரி வெரி ஈஸி டு லேர்ன். இட் இஸ் நாட் அ ஹார்ட் சப்ஜெக்ட் அட் ஆல். ஒன்லி திங் இஸ் வி ஹாவ் டு சேஞ்ச் த மெத்தட் ஆஃப் ஸ்டடிங் கிராமர். அவ்வளவுதாங்க. ஃபைன். இப்ப சப்ஜெக்ட்ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, சப்ஜெக்ட்ல நவுன் இல்லைன்னா ப்ரோனவுன் தான் வரும். ஸோ இங்க வந்து நம்ம நவுன் படிச்சிருக்கோம். அப்கோர்ஸ் நம்ம ஹால்ல இருக்க பொருளுடைய பேரை படிச்சிருக்கோம். ஓகே ஃபைன். வேர்ப், வேர்ப்ல என்னங்க வரும்? வேர்ப்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், இட் இஸ் an ஆக்ஷன் வேர்ட். பட் இங்க நம்ம கிளாஸ்ல படிச்சது எல்லாமே உயிர் இல்லாத பொருள். ஒரு உயிர் இருக்கிற பொருள் தான் ஒரு ஆக்ஷனா பண்ணும். இப்ப நம்ம படிச்சது எல்லாமே இட் இஸ் a நான் லிவிங் திங். அப்ப இங்க என்ன வேர்ப் போடலாம்? ஓகேங்களா? நான் என்ன கேட்க வரேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ராம் ஈட்ஸ் ஆப்பிள் அப்படின்னு இருக்குன்னா, ராம் அப்படின்றது வந்து அவரு வந்து ஒரு உயிர் உள்ள ஒரு ஹியூமன் பீயிங். ஓகே, அவரு ஒரு ஆக்ஷன் பண்ணுவார். சோ அதனால ஈட்ஸ்ன்றது இட் இஸ் a verb. ஓகே ஃபைன், அது போட்டுடலாம். அப்போ இங்க ஈட்ன்றது மெயின் verb, அது நம்ம போட்டுக்கலாம். பட் இவ்வளவு நேரம் நம்ம படிச்சது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ஸ பத்தி நம்ம படிச்சிருக்கோம். இப்ப சோஃபா சாப்பிடாது, சோஃபா பாட்டு பாடாது, சோஃபா தூங்காது. சோ அப்ப இங்க என்னங்க verb போடலாம்? ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சப்ஜெக்ட் அப்படின்ற இடத்துல நான் என்ன போடலாம்? சோஃபான்னு நான் எழுதிடுவேன். ஓகேவா? ஏன்னா நம்ம அது படிச்சிருக்கோம். இங்க வேர்ப்ல நான் என்ன போட முடியும்? ஆக்ஷன் போட முடியாது. ஓகேவா? சோ என்ன போடலாம்? ஒரு உயிர் இல்லாத ஆப்ஜெக்ட்ஸ பத்தி நம்ம பேசுறோம் அப்படிங்கும் போது யூ கேன் யூஸ் த லிங்கிங் வேர்ப் வந்து நம்ம போடலாம். நம்ம லிங்கிங் வேர்ப் நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னது அது? இஸ், ஆர், ஆம், ஆர், வாஸ் அண்ட் வேர். சோ இதெல்லாம் தான் லிங்கிங் வேர்ப். ஒண்ணு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நம்ம இப்பதான் நவுன்ல இருக்கோம். இந்த வேர்பை பத்தி டீடைலா நம்ம வந்து கிளாஸ் எடுப்போம். சோ இப்போதைக்கு இவ்வளவு தெரிஞ்சுட்டா போதும். ஓகேங்களா? லிங்கிங் வேர்ப் மட்டும் போட்டா போதும். ஓகேவா? ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆக்ஷன் சென்டென்ஸுக்கு தான் நம்ம வந்து மெயின் வேர்ப் போடுவோம். ஒரு ஆக்ஷன் சென்டென்ஸ்க்கு தான் மெயின் வேர்ப் போடும். ஆக்ஷன் சென்டென்ஸ்னா என்ன? அந்த நவுன் அந்த வேலையை செய்யும். அதுக்கு தான் நம்ம மெயின் வேர்ப் போடுவோம். இது வந்து டிஸ்கிரிப்டிவ் சென்டென்ஸ். சோ இதுக்கு வந்து நம்ம லிங்கிங் வேர்ப் போட்டா போதும். அப்போ சோஃபா இஸ் black in color. ஓகேங்களா? சோ இப்போ சோஃபா இஸ் த சப்ஜெக்ட், is the verb, black in color is the ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போதைக்கு நம்ம சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். சோ மீதி அந்த வேர்புக்கு பின்னாடி வர்றது மீதி எல்லாமே ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இன்னும் என்னென்னலாம் வரும் அப்படின்றத ஃபர்தர் கிளாஸ்ல அப்கோர்ஸ் we will discuss. சோ இப்பவே உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வர ஆரம்பிக்கும். மேம் இதுக்கப்புறம் என்ன வரும், அதுக்கப்புறம்
அவசரமே பட வேணாங்க. நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வி வில் பிராக்டிஸ். ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ நம்ம கத்துக்கிட்ட வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அந்த ஆர்டர்ல போட்டோம்னா கிராமட்டிக்கலி நம்ம சென்டென்ஸ் வில் பி கரெக்ட். ஓகே. சோ இப்போ நான் சொன்ன கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் படி ஒரே ஒரு பொருளை மட்டும் டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாங்களா? ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் எடுத்துக்கலாம். சோ சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். திஸ் இஸ் அ டேபிள். சோ திஸ்ன்றது சப்ஜெக்ட் பொசிஷன்ல வரும் பிகாஸ் இட் இஸ் அ ப்ரோனவுன். அதே மாதிரி வெர்ப் நம்ம லிங்கிங் வெர்ப் போட்டாச்சு. மீதி அ டேபிள் எல்லாமே ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல வந்துரும். அப்புறம் இட் இஸ் ஷார்ட், இட் இஸ் பிரவுன் இன் கலர், இட் இஸ் மேட் ஆஃப் வுட். ஓகேங்களா? சோ இப்படிதான் நம்ம சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் பொசிஷன்ல போட்டு எழுதணும். இப்போ இங்க வெர்ப் வந்து டேபிள் சிங்குலரா இருக்கிறதுனால நம்ம யூஸ் போட்டுக்கிறோம். அதுவே நம்மளுடைய நவுன் ப்ளூரலா இருந்ததுன்னா we will be using verb plural. For example, these are flowers. ஓகேங்களா? சோ these are flowers. சோ நம்ம ஒரு டேபிள் பத்தி சொல்லும் போது நம்ம இஸ் போட்டுக்கலாம். சோ இப்போதைக்கு நீங்க உங்க ஹால்ல போயிட்டு நீங்க போய் அழகா இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அழகா உங்களால பேச முடியும். சோ கண்டிப்பா இதுதான் வந்து கிளாஸ் 1. இனி நம்ம போக 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 நம்ம ஒவ்வொரு நம்மள சுத்தி இருக்கிற எல்லா பொருள், நம்ம சுத்தி இருக்கிற நபர்கள், நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ், இது எல்லாமே நம்ம வார்த்தைகளா கத்துக்கிட்டு அந்த வார்த்தைகளை அழகா இப்படி ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல போட்டு போட்டு பேச போறோம். சோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு கம்யூனிகேட்டிவ் ஸ்கில் வில் பி வெரி வெரி ஈஸியர் ஃபார் us to master this skill. நம்ம கிளாஸ்னுடைய அடுத்த செக்மெண்ட் திங்கிங் இன் இங்கிலீஷ். This is very very important skill or activity where we have to develop. நம்ம இங்கிலீஷ்ல தான் திங்க் பண்ணணும், இங்கிலீஷ்ல தான் பேசணும். இது ரொம்ப ஈஸிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரெயின் வந்து இங்கிலீஷ்க்கு ஒரு மாதிரி தமிழுக்கு ஒரு மாதிரிலாம் திங்க் பண்ணாது. பொதுவாகவே பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வாயிலாக தான் திங்க் பண்ணும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் கொடுக்குறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இங்கிலீஷில் வந்து நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒன்றுமே தேவையில்லைங்க. போதுமான வார்த்தைகள் வந்து நம்ம பிரெயினில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னாலே ஈஸியாக இந்த திங்கிங் இன் இங்கிலீஷ் அப்படின்ற ஹேபிட் வந்துடும். ஓகே, இப்போ நீங்கள் திங்கிங் இன் இங்கிலீஷ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன். ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது டெஃபினெட்லி யூ வில் find it very easy to practice this thinking in English. For example, first question, நான் question கேட்க immediate நீங்க answer சொல்லிடுங்க. Okay, so what color is the sofa or what color is your sofa? Okay, second question, how many people can sit on it? How many people can sit on it? You can give an answer. Second, in the third question கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஸோ இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ்க்கு நீங்க நம்ம ஆன்சர் பண்ணி பழகும் போதுதான் இந்த திங்கிங் இன் இங்கிலீஷ் வந்து ரொம்பவே வளரும். ஓகே, தேர்ட் கொஸ்டின், இஃப் யுவர் சோஃபா குட் டாக் வாட் வுட் இட் சே? ஓகே, இன்ட்ரெஸ்டா இருக்கு இல்லைங்களா? ஒருவேளை உங்களுடைய சோஃபா பேசக்கூடிய திறன் இருந்துச்சுன்னா என்ன பேசும்? இஃப் யுவர் சோஃபா குட் டாக் வாட் வுட் சே? இதை நீங்களே இமேஜின் பண்ணி உங்களுக்கு இப்போதைக்கு என்ன இங்கிலீஷ் தெரியுமோ அந்த வேர்ட்ஸ் போட்டு பேசுங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய வார்த்தைகள் நம்ம நிறைய கத்துக்கிட்டு ஸோ அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸை கேட்டு 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 நம்ம வந்து ஆன்சர் பண்ணும்போது இந்த திங்கிங் இன் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியா வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சம் அதர் கொஸ்டின்ஸ் ஆல்சோ ஐ ஹாவ் அண்ட் அஃப்கோர்ஸ் லைட்ஸை வச்சு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, கர்டன்ஸ் வச்சு கேட்கலாம். பிகாஸ் லைட்ஸ் கூட நம்ம ஈஸியா வந்து கொஞ்சம் ஆன்சர் பண்ணலாம். கர்டன்ஸ் கொஞ்சம் திங்க் பண்ணணும். ஓகே, வாட் கலர் ஆர் த கர்டன்ஸ் இன் யோர் ஹால் ஆர் இன் யோர் ஹவுஸ்? வாட் கலர் ஆர் தி கர்டன்ஸ்? Do you prefer natural light or artificial light in the hall? அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன பண்ணலாம்? Yes, I do prefer only the natural light or I don't like the natural light, I prefer only artificial. இந்த கொஸ்டின்ல இருந்தே நீங்க ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ள நிறைய குட்டி 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 கொஸ்டின்ஸ் நீங்க கேட்டு கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ண நிறைய பிரெயின் வந்து ப்ராக்டிஸ் ஆகும்.
ஓகே, நம்மளுடைய கிளாஸ்னுடைய அடுத்த செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் இன் ரியல் லைஃப். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம இவ்வளோ பொருட்களை பத்தி பேசணும், அதனுடைய கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே படிச்சோம். இது ரியல் லைஃப்ல எங்கெங்க அப்ளை பண்றது? நீங்க ஒரு ஷாப்பிங் போய் ஒரு ஆப்ஜெக்ட் வாங்கும்போது, ஒரு பொருள் வாங்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்க கிட்ட கேளுங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் அ டேபிள் விச் இஸ் ஆஃப் திஸ் கலர், விச் இஸ் ஆஃப் திஸ் ஷேப் அண்ட் திஸ் இஸ் ஆஃப் திஸ் மெட்டீரியல். ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணி கேட்கணும். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன படிச்சோமோ என்ன பார்த்தோமோ ரியல் லைஃப்ல நம்ம இப்படிதான் வந்து இதை நம்ம அப்ளை பண்ணணும். இல்ல உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா உங்களுடைய ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி, உங்களுடைய பொருட்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பத்தி வேர் யூ கேன் எக்ஸ்பிளைன் டு தேம் இன் இங்கிலீஷ். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ரியல் லைஃப்ல இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட ஆக்டிவிட்டி வந்து யூஸ் ஆகும். நம்ம கிளாஸ்னுடைய அடுத்த செக்மெண்ட் பிரேக் த ஹர்டல்ஸ். ஸோ நமக்கு இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கும் போது நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணும். அதுல ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமா நமக்கு இருக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு எல்லாருக்கும் ஆசையா இருக்கும். எவ்ரிபடி லைக்ஸ் டு டாக் இன் இங்கிலீஷ். பட் ஆனா நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மேபி ஃபார் த ஃபர்ஸ்ட் 10 days உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 month உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். போக போக அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல் குறைஞ்சிரும். ஸோ இதுக்கு நிறைய காரணம் இருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நோ கம்பானியன். ஸோ என் கூட யாருமே இங்கிலீஷ் பேசுறதுக்கு இல்ல. நான் வந்து தனியா இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என் கூட கம்பெனிக்கு யாருமே இல்ல. மெயினா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோஆபரேட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இதை பத்தி ஒரு டீட்டெயிலா வீடியோ போட்டிருக்கேன். அப்கோர்ஸ் லிங்க் ஐ ஷேர் இன் தி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ஓகே, ஸோ அப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கோஆபரேட் பண்ணல, நான் தனியா தான் நான் ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படிங்கும் போது இந்த இன்ட்ரெஸ்ட் சுத்தமா நமக்கு வராதுங்க. ஒரு 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது அப்படியே விட்டுரும். இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லைஃப்ல ஸ்கில், ஒரு சில திறமை நம்ம கத்துக்கணும்னா தனியா தான் நம்ம கத்துக்கணும். கூட்டமா போய் கத்துக்க முடியாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வி டீச்சர்ஸ் வி டேக் கிளாஸ். ஸோ ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே மாதிரி தான் நாங்க சொல்லி கொடுக்குறோம். பட் அதுல ஒருத்தர் 2 பேர் தான் they'll get first mark. 40 பேருமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது இல்ல. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தியர் இன்ட்ரெஸ்ட் லெவல். இட் இஸ் டிபெண்ட் அப்பான் தியர் இன்வால்வ்மெண்ட் இன் தட் பர்டிகுலர் சப்ஜெக்ட். ஸோ அதனால ஸோ நீங்க யாருமே இல்ல அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஸோ நீங்க தனியா தான் ஒரு சில ஸ்கில்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். யாருமே இல்லைன்னு நினைக்கிறத விட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஆர் உங்களுடைய கம்பானியன், உங்களுடைய சரௌண்டிங்ஸ்ல யூ பி த இனிஷியேட்டர். நான் தான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு நான் முதல்ல பேச ஆரம்பிப்பேன். அப்ப உங்களை பார்த்து எல்லாருமே பேசுவாங்க. ஸோ அதனால இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். உங்க கூட யாருமே பேசாததுனாலதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை இன்னையிலிருந்து விட்டுருங்க. இனிமே நீங்க தனியா தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இன்னும் தனியா ப்ராக்டிஸ் பண்ணனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குன்னா கவலைப்படாதீங்க. அதுக்கு தான் நம்ம சேனல் இருக்கு. யூ கேன் ப்ராக்டிஸ் இங்கிலீஷ் along with me and then from today we are going to break the hurdles that எனக்கு வந்து இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையே எனக்கு டோட்டலா பிரேக் பண்ணிட்டு from this moment onwards we are going to develop interest in talking in English. நம்ம கிளாஸ்னோட கடைசி செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி. ஓகே, நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ற வரைக்கும் உங்களுக்கு வீட்ல ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுக்குற. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் தாங்க. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா போதும். கண்டிப்பா யூ கேன் டாக் இங்கிலீஷ் ஃப்ளூவென்ட்லி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரெயின்ல நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நமக்கு எந்த அளவுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் போட்டு நம்ம பிரெயின்ல ப்ராக்டிஸ் பண்றோமோ அப்பதான் நம்ம பேச ஆரம்பிக்கும் போது பிரெயின் வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு சப்ளை பண்ணும். அதை யூஸ் பண்ணி நம்ம பேச முடியும். இப்படிதான் நம்ம தமிழ் பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி. இப்போ நீங்க ஒரு 1 minute உங்க வாட்ச்ல டைம் செட் பண்ணிக்கோங்க. 1 minute என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து இன்னைக்கு நம்ம ஹால்ல இருக்க திங்ஸ் தான் பார்த்தோம் இல்லையா? சோ அந்த 1 minute அந்த திங்ஸ பத்தி அந்த பொருட்களுடைய பேரு, அதனுடைய அப்பியரன்ஸ், அதனுடைய யூசஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு நிமிஷம் நான் ஸ்டாப்பா நிக்காம வெறும் வார்த்தைகள் மட்டும் சொல்லிட்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோஃபா, பிளாக் அண்ட் கலர், ரெக்டாங்குலர், யூஸ் ஃபார் சிட்டிங், லைட், அந்த மாதிரி ஒன்னு லைனா சொல்லிட்டு வாங்க. அந்த மாதிரி ஒரு நிமிஷம் நிறுத்தாம சொல்லணும். ஓகேங்களா? சோ உங்களுக்கு ஒருவேளை மறந்து போச்சு, திருப்பி உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா டசன்ட் மேட்டர். நீங்க சொன்னதையே பாயிண்ட கூட திருப்பி சொல்லலாம். ஆனா நிறுத்தக்கூடாது. ஓகேங்களா? சோ நீங்க நிறுத்தாம சொல்லும் போதுதான் இந்த ஃப்ளூவன்சி வளரும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நிறைய வேர்ட்ஸ் கத்துக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் வந்து வேர்ட்ஸை நிறுத்தாம சொல்லி பாருங்க. செகண்ட் அடுத்த ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டாவது செகண்ட் மினிட்க்கு என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்க ஹால்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் யூ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிங்க. திஸ் இஸ் a sofa and this is the lamp, this is the TV, that is a remote அப்படின்னு ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? மூணாவது ஆக்டிவிட்டி ஒரு ஹோம் டூரே பண்ணுங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டுல இருக்கிற பொருட்களை நீங்க யார்ட்டையாவது எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி நினைச்சிட்டு சோ இதெல்லாம் இதுதான் நான் சொன்ன பாத்தீங்களா அந்த நேம் டிஸ்கிரிப்ஷன் அதோட யூசஸ் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் அழகா சொல்லிட்டு வாங்க ஓகேங்களா சோ அடுத்த ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு புக்குங்க அதாவது இந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் போயிடாதீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கும் பாத்தீங்களா ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் புக்ஸ் இருக்கும் பாருங்க அந்த புக்ஸ் எடுத்து அப்படியே இங்கிலீஷ்ல வந்து சும்மா வாசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம் தான் இப்ப நான் வந்து 3 ஆக்டிவிட்டி சொல்லி கொடுத்துருக்கேன் 3 ஆக்டிவிட்டியுமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் தான் நான் எதுக்காக ரீட் பண்ண சொல்றேன் நீங்க ரீடிங் கண்டிப்பா பண்ணணும் பண்ணாதான் we can improve our pronunciation மேம் நான் ரீட் பண்ணும்போது என்னோட pronunciation தப்பாகுது நான் அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறது அது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க ஏன்னா இன்னைக்கு நம்மளை சுத்தி தமிழ் வார்த்தைகளை விட இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணி பேசிட்டு இருக்கோம் சோ நீங்க ரீட் பண்ண கண்டிப்பா உங்களால நாளடைவுல கரெக்ட் பண்ணிக்க முடியும் பிகாஸ் யூ வில் பி க்ளோஸ்லி ரிலேட்டட் டு மை கிளாஸ் ஸோ டெஃபினெட்லி உங்களால வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டிவிட்டி அடுத்த ஒரு நிமிஷம் என்ன பண்ணுங்க ஏதோ ஒரு புக் அந்த புக்ல ஏதோ ஒரு பிக்சர் இல்ல நீங்க டக்குனு உங்க வீட்டு வெளியில போய் நில்லுங்க உங்க பால்கனில நின்று நீங்க வெளியில நின்று பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஆர்எல்ஸ் ஒரு டிவி ஆன் பண்ணுங்க அந்த டிவில ஏதாவது ஒரு ஷோ ஆர் சினிமா ஏதாச்சும் ஒண்ணு போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி விஷுவலா ஒரு சீனரி எடுத்துக்கோங்க அந்த விஷுவலா இருக்கக்கூடிய அந்த விஷயத்துல நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு நீங்க வந்து நேம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிக்சர்ல எத்தனை திங்ஸ் இருக்கு நீங்க அந்த திங்ஸ் பேரை சொல்லிட்டு வாங்க இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம இப்ப கிளாஸ்ல போர்ட்ல எழுதி போட்டு அதெல்லாம் சொன்னோம் இல்லையா இதை நம்ம ரியல் லைஃப்ல அந்த ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கும்போது ஓ இந்த ஆப்ஜெக்ட் இதுதான் அப்படின்னு வந்து நமக்கு நேம் ஞாபகம் வரணும் அப்படி வரதான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்க பால்கனில போய் நின்று பாக்குறீங்க மேம் நான் 100 பொருள் பார்த்தேன் ஆனா என்னால 10 தான் சொல்ல முடிஞ்சதுன்னா டசன்ட் மேட்டர் இன்னைக்கு 10 சொல்லுவீங்க 10 நாள் கழிச்சு 20 சொல்லுவீங்க இப்படிதான் நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் ஸோ அதனால அடுத்த ஆக்டிவிட்டி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ஏதாவது ஒரு டிவி ஷோ ஆர்எல்ஸ் ஏதாவது ஒரு லைவா நீங்க வெளியில போய் நின்று உங்க கண்ணு முன்னாடி என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க ஸோ டோட்டலா 4 ஆக்டிவிட்டி 4 நிமிஷம் தான் இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க ஸோ கண்டிப்பா அந்த கண்டினியூஸ் அந்த கான்ஸ்டன்ட் பிராக்டிஸ் இன் இங்கிலீஷ் உங்களுக்கு டெவலப் ஆகும் ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது மேபி அடுத்த கிளாஸ் வந்து இப்ப நம்ம ஹால்ல இருக்க திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் வந்து ஒரு வீட்டுல எதுன்னு பாத்தீங்கன்னா கிச்சன் தான் ஸோ அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 2ல கிச்சன்ல இருக்கக்கூடிய திங்ஸ் அதனுடைய ஷேப் அதனுடைய யூசஸ் ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ until then it's bye from me, take care.